அவருடைய அத்தாரிட்டியை கொஸ்டின் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆளு இல்ல, தயவு செய்து தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுக்கு நிலைப்பாடு இருக்கான்னு கேட்டு நீங்க சொல்லிட்டீங்க அரசியலுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு 2020ஆம் ஆண்டு கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் அப்படின்ற ஒரு குரூப் வந்து மிக மிக கொச்சையாக, மிக மிக கேவலமாக, மிக மிக அவலமாக சித்தரித்து பல வீடியோக்களை பதிவிட்டனர். அப்போது திமுக என்ற கட்சி ஏதாச்சும் ஒரு நிலைப்பாடு எடுத்ததா? இன்னைக்கு இவர்களுடைய திமுக இளைஞரணி மேடையில் பல கூட்டங்களில் பேசக்கூடிய யூடியூப் ரூட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைனர் என்பவர் தில்லை நடராஜர் கோயிலும் திருப்பதி கோயிலையும் கந்தசஷ்டி கவசத்தையும் மிக மிக கேவலமாக பழித்து வீடியோக்களை போட்டு அந்த மாதிரி குற்றத்தை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வழக்குகளை பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க சொல்லக்கூடிய சங் பரிவார் அமைப்பினர் நாங்க வந்து பதிஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? பிஜேபியினர் மேல ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நீங்கள், உங்கள் கட்சி மேடைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவ்வளவு தவறுகளை செய்த போது, சட்டப்படியான தவறுகளை செய்த போது ஒரு நடவடிக்கை கூட எடுக்காம அவங்களை நீங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா இந்து மதத்தை படிப்பதையும் இதெல்லாம் செய்வதையும் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான், கந்தசஷ்டி கவசத்தை படித்த போதுதான் வேல் யாத்திரைன்னு வந்தது. அந்த கந்தசஷ்டி கவசத்தை படித்தவர்கள் மீது இவங்க ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? இதுவே வேற மதத்தில் ஏதாச்சும் ஒரு அவர்கள் நம்பக்கூடிய ஒரு விஷயத்தை படித்தால் திமுக இதே மாதிரி அமைதி காக்குமா? இது அரசியல் கேள்விகள் தான். இதுக்கெல்லாம் நீங்க அமைதி காக்கிறதுனால தான் நாங்க உள்ள வர வேண்டிய ஒரு சூழல். தமிழ்நாட்டில் மத ரீதியாக இப்படி பேச வேண்டிய தேவைகள், சூழல் என்பது தமிழ்நாட்டினுடைய மண் சார்ந்த ஒரு மரபா இல்ல, அது ஒரு அரசியலாகவும் இல்லாம இருந்தது. ஆனா பாஜக அப்படியான ஒரு அரசியலை முன்னெடுக்கும் போது இந்துக்களை கன்சாலிடேட் பண்றது அல்லது இந்துக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கிறதுன்னு சொல்லும் போது அந்த அரசியல் பிரிவினைவாதமா மாற வேண்டாம். இந்து முன்னணின்னு ஏற்படுத்ததே இந்துக்கள் ஒற்றுமைக்கும் இந்துக்களுக்கான உரிமைகளுக்கும் போராடுவதற்கு தான். கந்தசஷ்டி கவசம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, பல்வேறு நாடுகள்ல, சிங்கப்பூர் எடுத்துக்கோங்க, மலேசியா எடுத்துக்கோங்க, இந்தோனேஷியா எடுத்துக்கோங்க, எவ்வளவோ நாடுகள்ல கோடிக்கணக்கான தமிழர்கள், இந்தியர்கள், இந்துக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க இவ்வளவு கொச்சைப்படுத்தி இவ்வளவு ஒரு பிரச்சாரம் செய்யும் போது அப்ப திமுக களத்திற்கு வந்து அதை எதிர்த்ததற்கான ஒரு சான்ற ஆண்டாளமா காண்பிக்க முடியுமா? திமுகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான் அப்படின்னா அந்த இந்துக்கள் வீட்டுல கந்தசஷ்டி கவசம் பாடாதா? அதான் நீங்க ஏன் பேச மறுக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப உங்களுக்கு வாக்கு வங்கி, இந்துக்கள் வாக்கு எப்படியும் போட்டுருவாங்க, மற்ற மதத்தினர் வாக்குகளை பெற வேண்டும் என்றால் இந்துக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடாதுன்றது திமுக ஆரம்பித்த காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். இன்னொன்னு கேட்கிறாங்க, இந்து வாக்கு வங்கி ப்ரூவ் பண்ண பாக்குறாங்கன்னு. நான் கேட்கிறேன், கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு மேடையில கருணாநிதி ஐயா அவர்களோ மற்ற திமுகவினரோ வேலை பரிசாக கொடுத்ததற்கான சான்று இருக்கா? இந்த வேல் யாத்திரைன்னு பிஜேபி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திமுகவினுடைய பல்வேறு மேடைகள்ல ஸ்டாலின் ஐயாக்கும் உதயநிதி அவர்களுக்கும் வேலை பரிசாக கொடுத்தார்கள். அப்போ நாங்க இந்து வாக்கு வங்கியை உருவாக்கியதை பார்த்து பயந்து போய் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள். RS பாரதி சொல்றாரு 1 கோடி இந்துக்கள் பிஜேபி திமுக இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு 90% திமுக தொண்டர்கள் இந்துக்கள். இதெல்லாம் இதற்கு முன்னாடி நீங்க பேசின வரலாறு இருக்கா? இந்துன்னு நீங்க சொல்லிக்கிறதுக்கே வெட்கப்பட்டவர்கள் இன்று இந்துக்கள் தான் இந்துக்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லும் போது அப்ப சொல்ல வேண்டிய தேவை எழுதில்ல. காலம் காலமா சொல்லிட்டு தான் இருக்கோம். அதாவது ஜனசங்க காலத்திலிருந்து நீங்க இந்துக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டே தான் இருக்கோம். அப்பெல்லாம் நீங்க இதை சொல்லாம இன்னைக்கு ஏன் சொல்றீங்கன்னா, இன்று நரேந்திர மோடி அவர்கள் 2014 அப்புறம் பிரதமரா வந்த உடனே தமிழகம் முழுக்க இல்ல, இந்தியா முழுக்க இந்த ஒன்றுபட்ட இந்து வாக்கு வங்கி என்பது உருவாகி இருக்கின்றது. தமிழகத்திலும் அது உருவாக்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டு உருவாகியதால் தான் 2024 தேர்தலில் கிட்டத்தட்ட 18% வாக்குகளை எங்கள் கூட்டணி வென்றது. அதை பார்த்து பயந்து நீங்களும் இந்து வேடம் போடுவதற்கு இப்போது தயங்கவில்லை. அது இன்னும் நீங்க வெளிப்படையாக போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. நாங்க அரசியல் செய்யறோம் அப்படின்னா, இந்த மாநாடு அரசியல் மாநாடு அப்படின்னா திமுகவும் அரசியல் தான் செய்கிறது, திமுகவும் இந்து வாக்கு வங்கிகளை தான் குறிவைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். முதல்ல ஒரு சின்ன கண்டனம் சொல்லிடுறேன். சின்னங்கிறதா பெருசாங்கிறதா எப்படி வேணா எடுத்துக்கோங்க. யூடியூப் ரூட்டஸ்ங்கிற இந்த அரங்கத்தில் இல்லாத ஒருத்தரை பற்றி, அவர் பேசியதை பற்றி நீங்கள் தவறாக பேசுவதுங்கிறது கண்டனத்துக்குரியது நிச்சயமா. அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை அவ்வளோ கொதிச்சு போறாரு. நம்முடைய பிரதமர் பேசலையா? அந்த ரத்னா பண்டாரோட சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னாரு. அப்ப அங்க பதவியேற்று 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. அங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாவியை அவங்க வந்து தேடி எடுத்துட்டு போலாம்ல. அப்ப திருடர்கள்னு சொன்னது இம்ப்ளைடு, உடனே நீங்க திருடர்கள்னு சொல்லலையே அப்படிம்பாங்க. அது வார்த்தை சொன்னாரா இல்லையா? அங்கே திருடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாரு. அப்ப இப்ப வந்து தேடி பாருங்க, அது ஏன் பண்ணல? இது மோசமான வார்த்தை இல்லையா? யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு சாதாரண யூடியூபர்
இப்படியாக எளியவர்களை அழித்து ஒழிப்பது அல்லது அவர்களை அச்சுறுத்துவதுதான் இவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே. அது தவிர சகோதரர் பேசும்போது அந்த பகுத்தறிவுவாதம் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை அப்படின்னாரு. நிச்சயமாக இதை நான் மறுக்கிறேன். ஏன்னா பகுத்தறிவுவாதம் என்பது எது? நம்முடைய சித்தர் வரலாற்றிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனதுளே குளங்களும் மனதுளேன்னு சொன்ன மறுப்பு கொள்கை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது, சித்தர்கள் மரபில் இருக்கிறது. அமர் நவீன சித்தராக நம்முடைய வள்ளலார் வருணாசிரமம் என்னும் வழக்கெல்லாம் மாய்ந்தது, வருணாசிரமம் என்னும் வழக்கெல்லாம் மாய்ந்தது. இந்த எதேச்சாதிகாரத்தை தான் எங்களுடைய துணை முதல்வர், நம்முடைய துணை முதல்வர், எங்களுடைய இளைஞரணி தலைவர் நம்முடைய உதயநிதி அவர்கள் சொன்னது. சனாதனம் என்பது எப்படிப்பட்டது என்றால் மேலாதிக்கம் உள்ளது, ஆதிக்கம் செய்வது. அதைத்தான் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞரும் சொன்னாரு. அதை பத்தி கேள்வி கேட்கிறீங்களே. சமீபத்தில் இலங்கையிலிருந்து நம்முடைய பிரதமர் ராமேஸ்வரம் வந்தாரா இல்லையா? அப்போ அந்த பிளைட்ல இருந்து பார்த்துட்டு என்ன ட்வீட் போட்டாரு? அந்த ராமன் போன சேது பாலம் அதை நான் தரிசித்து விட்டு அப்படியே நேரடியாக வருகிறேன் ராமநாத சுவாமி கோயிலுக்கு அப்படின்னாரா இல்லையா? அது எந்த விதத்துல நியாயமானது? எந்த விதத்துல சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனது? அதை தவிர இன்னொன்னு, இங்க மதுரையில மாநாடு நடத்துறாங்க. திரும்ப திரும்ப ஏன் திமுக எதிர்வினை ஆற்றவில்லைன்னு கேட்கிறாரு. நாங்கள் இந்துக்கள் என்கின்ற நிலையிலிருந்து மேம்பாடு அடைந்து தமிழர்கள் என்ற உணர்வுக்கு வந்து ஒரு நூற்றாண்டு ஆகிறது. ஆனா இவங்க அந்த இடத்துல தான் ஒரு முரண கேள்வி கேட்கிறாங்க. அப்படி சொல்ற நீங்க ஏன் பெரும்பான்மை இந்துக்கள் திமுகவில் இருக்கிறாங்க, 1 கோடி பேர் இருக்காங்க, 90% பேர் இந்துக்கள் இருக்காங்கங்கறத ஏன் மறுபடியும் சொல்ல வேண்டிய தேவை எழுந்துச்சு? ஏன்னா நாங்கள் அவர்கள் இந்துக்களாக உணர்வதை விட தமிழர்களாக உணர்கிறோம். இவங்க ஏன் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பிரிவு வந்தது, அந்த இனம் ஏன் தமிழ்நாட்டில் வந்தது அப்படிங்கறத முதல்ல யோசிச்சு பாருங்க. இந்த மேலாதிக்கக்காரர்கள், இந்த ஆகமக்காரர்கள், இந்த நாக்பூர்காரர்கள், அவர்கள் தமிழர்கள் மீது இந்துக்கள் மீது செய்த அந்த மேலாதிக்கம், இவர்கள் செய்த அந்த இழிவான தீண்டாமை, அது பிடிக்காம தானே இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திலும் போய் சேர்ந்தார்கள். நம்முடைய சொந்த சகோதரர்கள். அவங்களை பத்தி நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப நீங்க சொல்கிறீர்கள் இந்துக்கள் இந்துக்கள் என்று. இந்துக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நீங்கள் மீண்டும் அந்த உணர்வெழுச்சியை கிளப்புகிறீர்கள். வேற ஒண்ணுமே இல்ல, கிளப்புறாங்க. அது தவிர இன்னொன்னு, அந்த கந்த சஷ்டி கவசத்தை பற்றி கேட்கிறாங்க. கந்த சஷ்டி கவசம் கோயில் விழாக்களில் மாணவர்களை வைத்து செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நினைவுபடுத்தணும். அடுத்தது நம்முடைய தலைவர்களுக்கு வேல் கொடுத்தாங்களான்னு கேட்கிறாரு. வரலாற்றை எடுத்து பார்த்தால் எங்களுடைய மாநாடுகளில், எங்களுடைய கூட்டங்களில் செங்கோலும் வேலும் இயல்பாக கொடுக்கப்படும். செங்கோலும் வேலும் இயல்பாக கொடுக்கப்படும், நீங்க புரிஞ்சுக்கணும். அமர் முத்தமிழ் முருகன் மாநாடு வேல் யாத்திரைக்கு பிறகாகத்தான் திமுக கூட்டங்கள்ல தலைவர்களுக்கு வேல் கொடுக்கப்பட்டது. அது வரைக்கும் அப்படி ஒரு மரபு இல்லாம இருந்ததுன்னு சொல்றாரு. ஏற்கனவே காலம் காலமாக இது நடந்து கொண்டிருக்கின்ற